அதாவது ஒரு கதை எல்லாருக்கும் பிடிச்சு ரொம்ப ரசித்து பார்க்க ஆரம்பித்து அதுக்கு பாராட்டுகள்லாம் நிறைய வந்ததுக்கு பிறகு டேக்கிங் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவாங்க. பார்க்குறவங்க எப்படி இருந்தாலும் பார்க்க தானே போகிறாங்க, எதுக்கு நம்ம மெனக்கெடணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் முதல் சர்க்கிள் ஆரம்பிக்கும். தமிழும் சரஸ்வதியும் அப்படி தான் இருக்கும். ஒரு கட்டம் வரைக்கும் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு, எல்லாருமே ரொம்ப பாராட்ட ஆரம்பித்தாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்டைலில் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே போர்ட் ரூம், அதில் வந்து கம்பெனியில் இஷ்யூ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் காமிக்கிறாங்க, நல்லா இருக்குது அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு பாயிண்டில் திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்படியே கதை அப்படியே தரமட்டமாக வந்து போக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே ஒத்தே வரலன்னு அந்த அர்ஜுனை வந்து மேலே தூக்கி காமிக்கும் போது அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி சிக்கக்கூடாது. ரோஹிணி சிக்கினா என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியல. சிக்கிறத ரொம்ப நாளைக்கு கொண்டு போகணும். அது வரைக்கும் நான் கண்ட மணிக்கு கண்ட கதையை கொண்டு வரும். ஐயப்பனும் கோஷிக்கு போன வாரம் பார்த்தோமா, அதனால வந்து ஒரு போலீஸுக்கும் ஒரு நார்மல் ஆளுக்கும் இருக்க பிரச்சனையை காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈகோவை கொண்டு வரதுக்காக முத்துவை தான் நம்ம கோவம் வருது. இவர் ஹீரோவாகவே கருதாம தேவையெல்லாம் வெளியில் போகிறவங்களாம் நான் எடுத்து போட்டுக்கிறாங்கிற மாதிரி போய் அந்த கான்செப்டோட வந்து சண்டை போடுறது, வம்புழுக்கிறது, அவரை சும்மா கிண்டல் பண்ணுறது, அவரோட வேலைக்கு உழ வைக்கிறதுங்கிற வேலைகள்லாம் செஞ்சதுனால கடைசியில் இவருக்கு வந்து இவரோட டிரைவிங் ஸ்கூல்லேருந்து எல்லா விஷயத்துக்கும் பிரச்சனை வருது. நாளைக்கு அவர் சீதாவை கல்யாணம் பண்ணாமல் வர பிரச்சனைகள் அப்படின்னு பின்னாடி ஒரு ட்ராக்குக்காக இப்போ இந்த பக்கம் ஒரு விஷயத்தை கொண்டு போகிறது. ரோஹிணி வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்து மாஸ்க் போட்டு வர்றது வீடியோ காலில், இதெல்லாமே வந்து ஃபன்னியாக இருக்குன்னு நினைக்கிறாங்களா இல்லை நம்ம ரசிப்போம்னு நினைக்கிறாங்களாங்கிறது தெரியல. எரிச்சல் வர மாதிரி ஒரு லைனுக்கு போக ஆரம்பிக்குது. இது இல்லாமல் வந்து மீனா என்ன மக்கா காமிக்கிறது, இது இல்லாமல் வந்து அடுத்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா டயட்டிஷியன் கொடுத்த டயட்டை சாப்பிட்டு இவங்க 2 பேருக்கு வயிற்று வலி வந்துருச்சா, மனோஜுக்கும் விஜயாவுக்கும். அதனால மற்றவங்கலாம் பீஸா வாங்கி சாப்பிட்டாங்களா ஆச்சரியமா, இவங்க வந்து வயிற்று வலி வந்து நைட்டெல்லாம் வந்து புலம்பி நாங்கள் டயட்டே இருக்கலாங்கிறாங்களாமா. இதை வச்சு ஒரு 2 எபிசோடில் வந்து கதையை கொண்டு தூவி விடுறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கதை போகுதோ. வேண்டா வெறுப்புக்கு பிள்ளை பெற்று காண்டாமிருகன்னு பேர் வைக்கிறது மற்ற கதைக்கு தான் சொன்னோம், சிறகடி கதைக்கு நம்ம சொன்னது இல்லை. ஆனால் அதே மாதிரி தான் இப்போ இந்த சீரியல் போக ஆரம்பிச்சிருச்சு. இல்லை ஏதாவது மாற்றங்கள் வருமா, இதுக்கப்புறமா கதை நல்லா போகுமா, இல்லை நம்மளை கோவப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் வந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே போச்சு அப்படின்னா பிடிச்சி வச்சிருக்க டிஆர்பி அவ்வளோ நாள் இப்படியே பிடிச்சி வச்சுட்டு இருக்க முடியாது. எதிர்த்தாப்புல யாராச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்தால் மாறிடும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிற